ஓஹோ. இந்தாங்க. என்ன சார் கூப்பிட்டீங்களா? அது உன் கையில் தானே? ஆமா சார். என்ன தைரியம் இருந்தா இப்படி அசிங்கமா படம் வரைஞ்சு அந்த பொண்ணு கிட்ட கொடுப்பேன்? நான் கொடுக்கல சார். கையில் கொடுத்தா என்ன, புக்கில் வச்சா என்ன, ரெண்டும் ஒன்று தான்ப்பா. ரெண்டுமே நான் செய்யல சார். அப்போ ரெக்க முளைச்சி தானா புஸ்தகத்துக்குள்ள பூந்துருச்சா? சத்தியமா சொல்றேன் சார், என்ன நம்புங்க. அவர் இவங்க புக்ல பேப்பரை வைக்கிறத நான் கண்ணால பார்த்தேன். இப்ப என்ன சொல்ற? இதை எப்படியே விட்டுடக்கூடாது சார், தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சார், சாட்சியும் சந்தர்ப்பத்தையும் வச்சு என்ன குற்றவாளின்னு முடிவு பண்ணாதீங்க. பொதுவா தப்பு பண்றவெல்லாம் தன்னை யோக்கியம் தான் சொல்லிக்குவான். போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதா நல்லது. பாவம் சார், போனா போறாரு. இந்த ஒரு தடவை டீச்சர் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு விட்டுருங்க. அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டீங்கன்னா பிரச்சனை இங்கேயே முடிஞ்சு போகும். வசதி எப்படி? என்ன மன்னிச்சிருங்க டீச்சர். என்ன மாட்டி விட்டுட்டல. என்னம்மா? சாம்பிராணி கரண்டி வேணும். ஏ கண்ணா, என் சொந்தக்கார வீட்டுல கல்யாணம், அதான் போறேன். டேய், என்னம்மா? கோகிலாக்கு சாம்பிராணி கரண்டி வேணுமா? எடுத்து கொடு. சரி வரமா. எங்கேயாவது வச்சுட்டு போயிடும், தேடும் போது கிடைக்காது. இதோ வரேங்க, வந்துகிட்டே இருக்கேன். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க, இதோ வந்துட்டேன். கோகிலா, அம்மாடி கோகிலா, என்ன வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. வாசக்கதவை திறந்து போட்டு லைட்டு கூட போடாம இந்த பொண்ணு என்ன பண்ணுது? என்னம்மா 7 மணிக்கே படுத்துட்ட? அம்மாடி கோகிலா, கோகிலா. என்னம்மா உடம்புக்கு? ஐயோ, உடம்பெல்லாம் அண்ணலா கொதிக்குதே. காலையில் நல்லா தானே இருந்த, கையில் என்னம்மா கட்டு? அது சோறு வடிக்கும் போது கையில கொட்டிடுச்சு. என்ன பொண்ணுமா நீ, பார்த்து வடிக்க கூடாது. ஆமா, டாக்டர்கிட்ட காட்டினியா? காட்டினேன், இன்ஜெக்ஷன் போட்டாரு, மருந்தும் கொடுத்தாரு. என்னம்மா சாப்பிட்ட? ஒன்னும் சாப்பிடல. இப்படி கொலை பட்னியாவ கிடக்குறது? வெறும் வயிற்றுல மாத்திரை சாப்பிட கூடாதுமா. இரு, நான் கஞ்சி வச்சு கொண்டு வரேன். வேண்டாமா? சொன்னா கேட்கணும். என்னம்மா, மத்தியானம் கல்யாண சாப்பாடு ரொம்ப பலமோ? விட்டு வரதுக்கு மனசு இல்லையா? இல்லடா, எங்க அண்ணன் வந்திருந்துச்சு, பேசிக்கிட்டு இருந்ததுல மத்தியானம் பஸ் விட்டுட்டேன். சரிதான், மாமா வந்திருந்தாரா? எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உயிர் எடுத்திருப்பாரு. என்னடா, எங்க அண்ணன்னா உனக்கு அவ்வளவு எளப்பமா போச்சா? வர்ற தை மாசம் நல்ல நாள் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிச்சு. ஓஹோ, அப்படியா? இந்த மாப்பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்காம நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? மாட்டை கேட்டுக்கிட்டு தான் வண்டியை பூட்டுவாங்களா? போடா. சரி சரி, என்னம்மா இதெல்லாம் இந்த நேரத்துல? கஞ்சி வைக்க போறேன். நான் சினிமாவுக்கு போறேம்மா, அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு எது கஞ்சி? உனக்கு இல்லடா, கோகிலாவுக்கு கடுமையான ஜுரம், பாவம் படுத்த படுக்கையா கிடக்குறா. சோறு வடிக்கும் போது கையில கொட்டிக்கிச்சா, கை பூரா வெந்து போச்சு.
செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இசையம்மா, இசை மீட்டும் கையில் கட்டு என்னவோ? அது வந்து காய்கறி நறுக்கும்போது கத்தி கையில பட்டுடுச்சு. ஓஹோ, கையில் கத்தி பட்டதா அல்லது கத்தியில் கைப்பட்டதா? நான் ஏதோ ஒரு வேகத்துல அப்படி செஞ்சுட்டேன். என்னை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தானே எங்க அம்மா கிட்ட சோறு வடிக்கும் போது கையில கொட்டிக்கிட்டதா சொன்னீங்க. நீங்க என்னை பத்தி என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கலாம். அன்னைக்கு ஸ்கூல்ல தெரியாம செஞ்ச தப்புக்கு விருப்பமில்லாம மன்னிப்பு கேட்டேன். தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு இப்போ மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே விவரம் தெரியாம 2 பேரும் விரோதத்தை வளர்த்துக்கிட்டோம். மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். உங்களுக்கு எனக்கு இவ்வளவுக்கு ஆரம்ப காரணமே நீங்க தான். அன்னைக்கு நான் குளிக்கும் போது நீங்க நடந்துகிட்ட கேவலமான முறைக்கு சந்தி சிரிக்க வச்சிருக்க முடியும். உங்க அம்மா முகத்துக்காக விட்டேன். எனக்கு நான் சொல்ல வந்தது. இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள மன்னிப்பு கேட்க வந்தீங்க? உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா முதல்ல வெளியே போங்க. பாக்கியா அண்ணே வாண்டே. மடி சௌக்கியமா? ஆமா, மாப்பிள்ளை எங்க? அடாடா, என்ன மாமா இதெல்லாம்? உங்க மண்ணுல விளையுதுங்கிறதுக்காக இங்க கொண்டாந்து தள்ளுறீங்களா? இதெல்லாம் நாங்க தின்னுத்தாகணும் இல்ல? என்ன மாப்பிள்ள அவ்வளவு கேவலமா சொல்லிட்ட? முக்கனியில முக்கியமான கனி இது மாப்பிள்ள. இங்கதான் மாமனை நீ புரிஞ்சுக்கணும். போச்சுடா. என்ன வந்ததான் வந்த, என் மருமாவை புஷ்பாவை கையோடு கூட்டிட்டு வரக்கூடாதா? அம்மா, 1000 தான் தங்கச்சி வீடா இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. பொண்ணை கூட்டியாந்து காட்டி மாப்பிள்ளைய மயக்கிட்டான்னு 4 பேர் நாக்குக்கு வேலை கொடுத்துட கூடாது பாரு. அதான். அப்புறம் நான் அருவாளை தூக்குவேன், வெட்டு குத்துன்னு விழும், போலீஸ் வரும், கோர்ட்டு கச்சேரின்னு திரியணும். இதெல்லாம் தேவையா? தங்கச்சி, நான் இங்க வந்ததே மாப்பிள்ளை கல்யாண விஷயமா பேசி முடிக்கத்தான். மாப்பிள்ளை இங்கதான் நீ மாமனை நல்லா புரிஞ்சுக்கணும். போச்சுடா. மாமா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்காதனால நாட்டுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை நாட்டுல இல்ல மாப்பிள்ள, வீட்டுல. பொண்ணை வெள்ளை கட்டி மாதிரி வச்சிருக்கேனா, பொண்ணை ஏமவனுக்கு கொடு ஊமவனுக்கு கொடுன்னு அவன் ஈ மாதிரி மொக்கிறான். கேட்கிறவெல்லாம் சாதாரண ஆள் இல்ல. 10 ஏக்கர் நிலமும் பாக்கு தோப்பும் வச்சிருக்கிறான். நான் பணத்தை பார்க்கல, பாசத்தை பார்க்கிறேன். மாப்பிள்ள இங்கதான் மாமனை நீ நல்லாவே புரிஞ்சுக்கணும். போச்சுடா. மாமா, அப்புறம் சாவகாசமா பேசுவோம். முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடுங்க. நான் என்ன சோத்துக்கு இல்லாமையா வந்திருக்கிறேன்? என் வீட்டுல தினம் 50-60 பேர் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் அதுக்காக வரல. விவரம் என்ன? மாமா, இப்பதான் நான் வேலைக்கே போறேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். மாப்பிள்ள, கல்யாணம் ஆகலன்னா அவன் அறகுறை மனுஷன். கல்யாணம் ஆயிட்டா அவன் மனுஷனே இல்ல. மாமா, இங்கதான் நீங்க உங்க மாப்பிளைய பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கணும். மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாது, கொன்னுட்ட. நான் வரேன். மெய் மறந்து நிற்கிறார்களே. இருவருக்கும் வழக்கரத்தில் ஒரே மாதிரியான கட்டு, ஆனால் மனக்கட்டுப்பாடுதான் இல்லை. இது இலக்கிய காதலா
அல்லது எதிர்பாராத காதலா? வணக்கம். தமிழுக்கு இன்று சரியான சோதனை. வணக்கம். 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 ஒரு பொண்ணு வந்து நின்னது கூட தெரியாம அப்படின்னு சிந்தனை. அப்போ சிந்தனை கலையற மாதிரிலாம் அந்த பொண்ணு இங்க வந்திருக்கணும். ஓஹோ, அது எப்படி? காலில் கொலுசை மாட்டிக்கிட்டு ஜல் ஜல்னு வந்திருந்தா என்னோட சிந்தனை கலைஞ்சிருக்கும். அதனாலதான் கொலுசோட வந்திருக்கேன். போட்டுக்கோ. நான் போட்டுக்க மாட்டேன். நானா போட்டுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆசைப்பட்டதை நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்களே போட்டு விடுங்க. வீணை இசைக்கும் ராகம் மலரடி மேவும் நாதமானதோ. மரகத வீணை இசைக்கும் ராகம் மலரடி மேவும் நாதமானதோ. இதயம் எங்கும் தேன்மழை சாரல் எனக்குள் வீசாதோ. மரகத வீணை இசைக்கும் ராகம் மலரடி மேவும் நாதமானதோ. பேசு ஊரார் கேட்டாலாகாது. இதயம் எங்கும் பன்னீர் ஓடை எங்கும் பாய்கின்றது. பருவ வயலில் ஒரு அமுத பாசனம் இரவு விடிய ஒரு வருஷமாகணும். இருவர் கூடலாம் ஒருவராகலாம் மதன வேதம் தினமும் ஓதலாம். மரகத வீணை இசைக்கும் ராகம் மலரடி மேவும் நாதமானதோ. வந்து பாய் போடும் நேரம் கோடை தென்றல் பூத்தூவும். நீ போடும் நேரம் உள்ளம் எங்கே கண்மூடும். கனலும் கள்ளும் ஒன்றான போது கண்ணே பெண்மை உண்டானது. மரகத வீணை இசைக்கும் ராகம் மலரடி மேவும் நாதமானதோ. மரகத வீணை இசைக்கும் ராகம் மலரடி மேவும் நாதமானதோ.
இதயம் எங்கும் தேன்மழைச்சோறு எனக்குள் வீசாதோ. மரகத வீணை இசைக்கும்